எங்கம்மா காணோம்? வணக்கம் மக்களே. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூசர் லெவல் ட்ரைனிங்க்கு நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூசர் லெவல் ட்ரைனிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா என்ன, அந்த ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதோட இவாலுவேஷன்னா எப்படி, அண்ட் தென் அதில் இருக்கிற மாடியூல்ஸ் என்னென்ன, தென் அதில் அட்மின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெரியுது. இது எங்களோட கம்பெனியில் இருக்கிற ஒரிஜினல் லைசன்ஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை சுருக்கமாக எஸ்பிஐன்னு சொல்லுவோம். இதோட பழைய பேர் இன்டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்டூல்ஸ் தெரியுமா அப்படின்னா ஐயோ தெரியாதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இன்டூல்ஸ், ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸ்மார்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இது மூணுமே ஒரே டூல் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளான்ட்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் அது தொடர்புடைய எல்லா டேட்டாவையும் மெயின்டைன் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று. செகண்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டாவை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் டாக்குமெண்ட்ஸாகவும் டிராயிங்ஸாகவும் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இதில் இந்த எஸ்பிஐ அப்படின்ற சாஃப்ட்வேரோட பேக்எண்ட் ஆரக்கிள் அல்லது சீக்வல் சர்வரில் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஆரக்கிள் அல்லது சீக்வல் சர்வர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்வாங்க, ஆர்டிபிஎம்எஸ். இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட என்டையர் டேட்டா பேஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேபிளுக்குள்ளார ரிலேஷன்ஷிப்பு, லிங்க்ஸு அண்டு கண்ட்ரோல்ஸ், ட்ரிக்கர்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு லூப் அப்படின்றது ஒரு டேபிள்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஒரு டேபிள்னா, இந்த ரெண்டு டேபிளுக்கும் நடுவில் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும்னா, எந்த லூப் கூட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அசைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போது நான் முன்னாடியே உங்ககிட்ட இந்த ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேட்டா என்னென்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாடியூல்ஸ் எஸ்பிஐயில் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டாவை நம்ம இண்டெக்ஸ் மாடியூலில் போய் ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் மாடியூல என்டர் ஆகிப்போம். ஓகே, இப்போ நம்ம இண்டெக்ஸ் மாடியூலை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் அதில் இருக்கிற ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் மாடியூலில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பயோடேட்டா மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேக் நம்பர், ஓகேங்களா, புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது எஸ், அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே இருக்குது பாருங்கள், நியூ டேகு, டூப்ளிகேட் டேகு, டெலீட் டேக், மூவ் டேக், டேக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பயோடேட்டா இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு நியூ டேகை கிளிக் பண்ணலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குதுன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பயோடேட்டானா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்டாக இருக்கிற லூப் நம்பர், அந்த லூப்போட நியூமெரிக் செக்மெண்ட் அதாவது சீக்வன்ஸ் நம்பரு, லூப்புக்கு சஃபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேட்டா, லூப்போட சர்வீஸ். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்டாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் அசைன் பண்ணியிருக்கிற லூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் காட்டுக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் இதே லூப் ஜென்ரேட் பண்ணும் பொழுதுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஓகேன்னு கிளிக் பண்ணுங்க. ஓகேன்னு கிளிக் பண்ண உடனே இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்ப்ளீட் பயோடேட்டா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதோட அசைன் ஆகிக்கிற லூப் நம்பர்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ், டேகோட கிளாஸ், ஓல்டு டேக் நம்பர், இன்டர்னல் லூப் ஆர்டர், அதுக்கப்புறம் நம்பர், சர்வீஸ், கனெக்டட் எக்யூப்மெண்ட் இல்லை கனெக்டட் லைனு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டைப்பு, ஸ்டேட்டஸ், லொக்கேஷன், ஐஓ டைப், சர்டிஃபிகேஷன், சிக்னல் டைப், லீனியர் டைப், ஆஃப் சிக்னல் ஸ்டேட் டெஸ்கிரிப்ஷன், ஆன் சிக்னல் ஸ்டேட் டெஸ்கிரிப்ஷன், இன்ட்ரின்சிக்லி சேவ் சர்க்யூட் டைப், மாடல், மேனுஃபேக்சரர், பிஎன்ஐடி அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடான எல்லா டேட்டாவும் இருக்கும். இது போக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பவர் சப்ளை தேவையா, டாக்குமெண்ட் நம்பர்ஸ் அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே தாண்டி வேற இன்னும் என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பவர் சப்ளை வேணும்னு நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே பவர் சப்ளைன்ற டேபிள் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? எஸ். இப்போ அந்த பவர் சப்ளைக்குள்ள போனோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பவர் சப்ளைக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நீங்க ஃபீட் பண்ண முடியும். அடுத்தது அசோசியேஷன்ஸ். அசோசியேஷன்ஸ் போங்களேன். இதுல இந்த டேகு கூட எந்த லைன் அசோசியேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேட்டா. இது வந்து நம்ம கேஸ் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா அப்படின்றதால இதை ஃபில் பண்றதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் மாடியூல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் கேன்சல் கொடுத்துக்கோங்க, இல்லை ஓகே கொடுத்துக்கோங்க. ஆல்ரைட். இப்போ இதே போல லூப்புக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லூப்பை நியூ லூப், லூப் ப்ராப்பர்ட்டிஸ், டூப்ளிகேட் லூப், ரீநேம் லூப், டெலீட் லூப், மூவ் லூப். ஓகேங்களா? எல்லா ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த அசோசியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ரெண்டு லூப்பையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ரிலேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண போறோம். ஃபுல் வீடியோவில் நம்ம ட்ரைனிங்ல தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இதை க்ளோஸ் பண்ண உடனே மெயின் ஆக்ஷன்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் மாடியூல் இருக்கிற மெயின் ஆக்ஷன்ஸ் இது 3. அதுக்கு அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டேபிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட டேட்டாவை பாப்புலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டேபிள் இருக்கு, அந்த அந்த பயோடேட்டா இருக்குல்ல, அந்த பயோடேட்டாக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடான டேபிள் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனுக்கு நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணலாம், மேனுஃபேக்சரருக்கு, மாடலுக்கு, கிரிட்டிகாலிட்டிக்கு, சர்டிஃபிகேஷனுக்கு, ஸ்டேட்டஸஸ்க்கு, டேக் கேட்டகரி, இதெல்லாம் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லூப்புக்கு போங்க. லூப்புக்கு தேவையான லூப்போட மெஷர்டு வேரியபிள், லூப்போட டைப்பு, லூப்போட ஃபங்க்ஷனை அந்த டேபிளில் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். இது வந்து நம்ம ப்ரொஃபைலை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அதோட ப்ரொஃபைலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பயங்கர அட்வான்ஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ப்ரெஷர் போங்களேன். ப்ராசஸ் ஃபங்க்ஷனில் ப்ரெஷர் சூஸ் பண்ணுங்க, ஒரு பிடியை சூஸ் பண்ணுங்க. ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் கீழே வாங்கலாம், பிடி, எஸ். அதை ப்ரொஃபைல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் டிசைன் பண்ணிடலாம். அந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், ஓகே, அதுக்கு கீழே பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கு தேவையான டேட்டா ஷீட்ஸ் டேட்டா. ஓகேங்களா? அதை ஃபிட் பண்ணிக்கலாம், ஹூக்கப் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஐஓ டைப் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு லூப்போட சிம்பிள் வந்துடும். இந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தேவையான எல்லா ரிலேட்டடான டேட்டாவையும் இந்த ஒரு ஆப்ஷன்லேயே கொண்டு வந்துட்டோம்னா பல்காக டேட்டாவை பாப்புலேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நம்ம கோர்ஸில் கிளியராக கொடுத்துருப்போம். இப்போ இந்த ப்ரொஃபைல் எதுக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஐஓ டைப் வாங்க. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சாரி ஒரே நிமிஷம், டேபிளில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஐஓ டைப். எஸ், கரெக்ட் தான். இந்த ஐஓ டைப்பில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற எல்லா ஐஓவும் இங்கே வந்திருக்கணும். இன்கேஸ் வரலைன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐஓ டைப் பார்த்தாச்சு, இது ஒரு டேபிள். அதே போல தான் எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டு, லைன் லிஸ்ட்டு, லைன் லிஸ்ட்டு, பிஎன்ஐடி டிராயிங்கு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா ஜென்ரல் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் சப் கேட்டகரிஸ், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் சப் கேட்டகரி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கேன்சல் கொடுங்க. அடுத்ததா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், அங்கே போங்களேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், அதுக்கு ரிலேட்டடான அசோசியேட்டட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அதோட டைப்பு, அதோட சர்க்கியூட்டு,
ஸோ எலக்ட்ரிக்கல் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான எக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே போல் டெலிகாம், பவர் சப்ளை இதெல்லாமே சைடில் இருக்குது பாருங்களேன். அந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்களேன். இதில் சிக்னல் டைப், லீனியாரிட்டி டைப், ஃபங்க்ஷன் பிளாக்ஸ், இன்ட்ரின்சிக் ஷேப், சர்க்யூட் டைப்ஸ்னு உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பயோடேட்டாக்கு தேவையான எல்லா டேபிளையும் நீங்கள் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் பாருங்க இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவை, அதை கிளிக் பண்ணுங்களேன். எல்லா டேக் நம்பர் டீட்டெயில், அப்புறமா ஆல் அவைலபிள் நம்பர் செக்மெண்ட்ஸ், அடுத்தது லூப் ரிப்போர்ட், அடுத்ததாக வந்து டேபிள் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எல்லா டேபிளுக்கும் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து எக்ஸல்லையோ இல்லை வந்து பிடிஎஃபாவோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், பவர் சப்ளை ரிப்போர்ட்ஸ், டெலிகாம் ரிப்போர்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துடலாம். அடுத்ததாக ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்டோட நம்பர், நேம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு டாக்குமெண்ட் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸை, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபுல் பயோடேட்டாவையுமே இந்த பர்டிகுலர் மாடியூலில் பார்க்க போகிறோம். அதனால் கேஸ் 1 இன்ஸ்ட்ருமெண்ட் பயோடேட்டா அப்படின்னா இண்டெக்ஸ் மாடியூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், கேன்சல் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா. ஓகேங்களா? சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டாக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா அப்படின்றது அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். வேறஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா அப்படின்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராசஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெக்கானிக்கல் டேட்டா, அதாவது அதோட கனெக்ஷன், ஓகேங்களா, அது ரிலேட்டடாக டேட்டாவும் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவை வச்சு தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெண்டார்ட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம். இதில் 3 பார்ட் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கேஸ் 1ல் பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேட்டா, பயோடேட்டான்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேட்டா. உதாரணத்துக்கு டேக் நம்பர், லூப் நம்பர், லைன் நம்பர், சர்வீஸ் டெஸ்கிரிப்ஷன், பெயிண்ட் நம்பர், சிஸ்டம்னு அந்த டேட்டாவை கம்பைன் பண்ண போகிறோம். இதில் செகண்ட் பார்ட் வந்து ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்டோட லைன் லிஸ்ட் டாக்குமெண்ட்லேருந்து வர ஆப்ரேட்டிங் ப்ரெஷரு, டிசைன் ப்ரெஷர் ரேஞ்சு, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், டிசைன் டெம்பரேச்சர் ரேஞ்சு, ஃப்ளூயிட் நேம், ஸ்டேட், வெலாசிட்டி, அப்புறம் டென்சிட்டி, இதெல்லாம் வருது ப்ராசஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் டேட்டா தான் பார்ட் 2. தேர்ட் பார்ட் வந்து டிரான்ஸ்மிட்டரோட மெக்கானிக்கல் டெக்னிக்கல் டேட்டா, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹவுசிங் மெட்டீரியல் டைப்பு, வால்வோட வால்வ் போனட்டோட டைப்பு, ட்ரிம்மோட டைப் மெட்டீரியல், பாடி டைப் மெட்டீரியல், டயஃபார்ம் சீல் இருந்துச்சுன்னா அதோட டைப் டீட்டெயில்ஸு, மேனிஃபோல்டு இருந்துச்சுன்னா அதோட டைப் அண்ட் மெட்டீரியல், ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெக்கானிக்கல் டேட்டா. ஓகேங்களா? இதை தான் வந்து இந்த 3 பார்ட்டி சேர்த்து தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டேட்டாவை கேஸ் 2ஆக பிரிச்சிருக்கிறோம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாடியூல்ஸ். இப்போ நம்ம இண்டெக்ஸ் மாடியூலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் மாடியூலை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாடியூலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் ஸ்பெக்கு, பேஜ் எடிட்டர், செக்ஷன் எடிட்டர், ஃபார்ம் எடிட்டர், ஃபார்மேட் எடிட்டர், டேட்டா டெம்ப்ளேட், ஸ்பெக், டேட்டா டிக்ஷனரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் லெவலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெக்கை ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணுறது மட்டும்தான் யூசர் லெவலோட வேலை. மற்றதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பெக் கொடுத்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத சும்மா காட்டுறேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ஒரு டேக் நம்பரை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே தெரியலனா ஃபைண்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி டேக் நம்பரை சூஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணுங்க. கீழே ஃபைண்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க, ஈஸியாக வந்துடும். ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஃபார்ம் நம்பர், இப்போ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை கிளிக் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இல்லைங்களா? சரி, ஓகே. ஏதாவது ஒரு ஃபார்ம் நம்பரை சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ இதில் என்னன்னா நம்ம வந்து எந்த ஐட்டத்தையும் கிரியேட் பண்ணலை.
ஸோ பட் கிரியேட் பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்பெக்கை எப்படி எடிட் பண்ணுறதுன்றது சும்மா ஒரு டெமோ மாதிரி காட்டியிருப்போம். ஸோ டேட்டா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பன் ஸ்பெக் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாடியூல். சரி, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இந்த ஓப்பன் ஸ்பெக் கொடுத்தீங்கன்னா ஸ்பெக் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வேல்யூஸை டக்குன்னு எடிட் பண்ணலாம். அதெல்லாம் ரியலாக ட்ரைனிங் நடக்கும்போது நான் சொல்லித்தரேன். கேன்சல் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததா வந்து இந்த பேஜ் எடிட்டர், செக்ஷன் எடிட்டர், ஃபார்ம் எடிட்டர், ஃபார்மேட் எடிட்டர், டேட்டா டெம்ப்ளேட், ஸ்பெக் டேட்டா டிக்ஷனரி, இது எதுவுமே நம்ம யூசர் லெவலில் கவர் ஆகாது. இது ஃபுல்லாக அட்மின். அடுத்ததா சேவஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்க சேவ் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ணுங்களேன், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணலாம், பிடிஎஃப் அதை ரிப்போர்ட் ஃபார்மேட்டாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த ஸ்பெக்குக்கு டைட்டில் பிளாக்கை டிசைன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ரைட் சைடில் இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆக்டிவிட்டி. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெக்குக்கு ரிவிஷன் ஆட் பண்ணலாம், ரீஜெனரேட் பண்ணலாம், டெலிட் ஆர் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அது போக டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். இதுவுமே யூசர் லெவலில் வரும், இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் அட்மின் லெவலில் தான் வந்துடும். கடைசி ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரிப்போர்ட்ஸ். அது வந்து நம்ம யூசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஸ்பெக்ஸ் டு பிடிஎஃப், ஸ்பெக்ஸ் பை ஃபார்ம், ஸ்பெக்ஸ் பை டாக்குமெண்ட் நம்பர், ஸ்பெக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு. இது ஃபுல்லாக நம்ம எதில் பண்ண போகிறோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட் அப்படின்னாலே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாடியூல். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 3 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வயரிங் கனெக்ஷன் டீடைல்ஸ். ஃபீல்டு டிவைஸ்லேருந்து கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் போகிற கம்ப்ளீட் கனெக்ஷன் வந்து இந்த கேஸ் 3 டேட்டா. ஓகேங்களா? ஃபீல்டு டிவைஸு, அதோட டெர்மினலு, ஜங்ஷன் பாக்ஸு, டெர்மினல் சிப்ஸு, டெர்மினல்ஸு, மார்ஷலிங் பாக்ஸு, அதோட பேரியரு, சர்ஜ் ப்ரொடெக்டரு, ரிலே, ஐஓ மாடியூல், ஃபவுண்டேஷன் ஃபீல்டு பஸ் மாடியூல்ஸு, கேபிளு, வயரு, ஃபெர்ரூலு, கோர் மார்க்கிங், அப்புறம் டெர்மினல் மார்க்கிங், இது எல்லாமே இந்த கேஸ் 3 டேட்டால கவர் ஆகும். இந்த கேஸ் 3 டேட்டா எஸ்பிஐல எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா வயரிங் அப்படின்ற மாடியூலை யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓபன் பண்ணிக்கலாம் வயரிங்க. இதுல இந்த வயரிங் கனெக்ஷன் மட்டும் இல்லாம இந்த கேபிளுக்கு அலர்ட் ஆகிருக்க கேபிள் ட்ரம்மு, அப்புறம் ரூட்டிங் செக்ஷன் டேட்டாவும் இதில் தான் வரும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒயரிங் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். சரி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். டிவைஸ் பேனலு, கனெக்ஷன்ஸ் டைப்ஸு, ஐஓ அசைன்மெண்ட், இதெல்லாம் மெயின் ஆக்ஷன்ஸ். ஆட்டோ ஒயரிங்கு, ஃபீல்டு பஸ் டேகு, இன்டென்சிவ்லி சேஃப் கனெக்ஷன்ஸு, அடுத்து இந்த கேபிள், லொக்கேஷன் மேனேஜர், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் பாருங்கள். கேபிள் ரிப்போர்ட், இந்த பேனல் ரிப்போர்ட்ன்றது ஒயரிங் ரிப்போர்ட் தான். கேபிள் ரிலேட்டடுக்கான கேபிள் ரூட்டிங் டேட்டா, கேபிள் ட்ரம்மு, இதுக்கு ரிலேட்டடான தேவையான டேபிள்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒயரிங் ரிலேட்டடான எல்லா டேட்டாவும் நம்ம ஒயரிங் மாடியூலில் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒயரிங் மாடியூல்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சிருக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்அப் டேட்டா. ஃபீல்டில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ப்ராசஸ் டேப்பிங் பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்கிறது தான் ஹூக்அப். இதில் டியூப் ஃபிட்டிங்ஸ், அதாவது டி, யூனியன், கனெக்டரு, கேப்பு, பிளக்கு, பைப், நிப்பிள், ஐசோலேஷன் வால்வு, டியூபு, அது போன்ற கம்ப்ளீட் மெட்டீரியல் லிஸ்ட்டுமே இருக்கும். இந்த கேஸ் 4 டேட்டாவுக்கு நம்ம ஹூக்அப் மாடியூலை யூஸ் பண்ண போகிறோம். ஹூக்அப்ஸ் போய்க்கோங்க. ஆல் ரைட். ஸோ இந்த ஹூக்அப் மாடியூலில் பாருங்கள், நம்மளோட லைப்ரரி ஐட்டம்ஸ், ஹூக்அப் மேக்ரோஸ், ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ஹூக்கப்புக்கு அசைன் பண்ண தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த ஹூக்அப் மாடியூலில் மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மாடியூல் இருக்குது. ஒயரிங் மாடியூல் போங்களேன். ஓகே ஓகே சாரி, மாடியூல்ஸ் போங்க, தப்பாக சொல்லிட்டேன். மாடியூல்ஸ் போகும்பொழுது நமக்கு இந்த லூப் டயக்ராமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த லூப் டயக்ராம்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நமக்கு லூப் டிராயிங்ஸ் மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலை ஓப்பன் பண்ணுங்களேன் கிளிக் பண்ணி. இதில் நம்ம கனெக்ஷன்ஸ் டெர்மினேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லூப் டயக்ராமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாடியூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறது டெம்ப்ளேட்டை, அதுக்கப்புறம் மேக்ரோஸை டிஃபைன் பண்ணுறது, இது போக வந்து டிராயிங்கை ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை இந்த லூப் டயக்ராம்ஸ் மாடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடியூல்ஸ் போங்களேன். இன்னும் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, ஒயரிங், லூப் டயக்ராம்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் ஹூக்கப்ஸும் பார்த்தாச்சு. இதை ஏன் நான் இந்த ஆர்டரில் சொன்னோம்னா இதை தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா? சரி. இது போக நமக்கு ப்ராசஸ் டேட்டா அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கு. இந்த ப்ராசஸ் டேட்டானா லைன் அல்லது எக்யூப்மெண்ட்டோட ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இங்க ஃபில் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் லைன் நம்பரையோ நீங்க எக்யூப்மெண்ட் நம்பரையோ சூஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்டட் டு லைன் நம்பர் இருந்ததுன்னா அதோட டேட்டா எல்லாமே ஃபீட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் டேட்டா மாடியூலுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்புட் வந்து லைன் லிஸ்ட் டாக்குமெண்ட் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க வேல்யூஸை என்டர் பண்ணுவோம். இப்போ மாடியூல்ஸ் போங்களேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் மாடியூல் பார்த்தாச்சு, ப்ராசஸ் டேட்டா மாடியூல் பார்த்தாச்சு, ஸ்பெக் மாடியூல் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கேல்குலேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் கேல்குலேஷன்ஸ் வந்து எதுக்காகனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைசிங். ஓகேங்களா? அந்த சைசிங் வந்து பண்றதுக்காக இந்த கேல்குலேஷன்ஸ் மாடியூல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு கண்ட்ரோல் வால்வ் இல்லை ஆரிஃபேஸ் பிளேட்டுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு சைசிங் கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். இதை கேல்குலேஷன்ஸ் மாடியூலில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். இதையுமே நம்ம யூசர் லெவலில் ஈஸியாக கற்றுப்போம். இங்கே என்னென்ன கேல்குலேஷன்ஸ் பண்ணலாம்னா தெர்மோவெல், கண்ட்ரோல் வால்வ், ரிலீஃப் வால்வ், ஃப்ளோமீட்டர், இந்த 4க்கும் நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது மாடியூல்ஸ் போங்களேன். மீதி என்ன இருக்குன்றதை செக் பண்ணுவோம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா இண்டெக்ஸ் தெரியும், ப்ராசஸ் டேட்டா தெரியும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியும், கேல்குலேஷன்ஸ் தெரியும், ஒயரிங் தெரியும், லூப் டயக்ராம்ஸ் தெரியும், ஹூக்கப்ஸ் தெரியும், இந்த கேலிபிரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா பிளான்ட் ஓனர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தேவைப்படுற டேட்டா. இது நம்ம இபிசி ஸ்கோப்பில் பண்ண மாட்டோம். இதை நம்ம இந்த கோர்ஸ்லையும் கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது இபிசிக்கு நம்ம இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மெயின்டைன் பண்ண மாட்டோம், மெயின்டெனன்ஸ் அண்டு கேலிபிரேஷனுக்கு. அதனால் நம்ம கோர்ஸ்லையும் கவர் பண்ணுறதில்ல. இதை தாண்டி இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இடிஇ மேனேஜர். ஓகேங்களா? சரி, இந்த இடிஇ மேனேஜர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர் அப்படின்வாங்க. இடிஇ மேனேஜர் அப்படின்னா பல்காக டேட்டாவை சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இந்த இடிஇ மேனேஜர் யூஸ் ஆகுது. இது அப்படியே எக்ஸல் மாதிரி டேபிள் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். அப்படின்றதால எக்ஸல்ல இருந்து ஈஸியாக டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பல்க் டேட்டா ப்ராசஸிங்க்கு இந்த இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததான் இந்த டாக்குமெண்ட் பைண்டர் எதுக்காகனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டா ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ஸு, அதை பைண்ட் பண்ணி சிங்கிள் டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டாக்குமெண்ட் பைண்டர் இருக்குது. அப்புறம் இந்த ப்ரௌசர் வியூ எதுக்காகனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இண்டெக்ஸ் டேட்டா இல்லை ஒயரிங் டேட்டா இல்லை கேபிள் டேட்டா இது எல்லாத்தையுமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த ப்ரௌசர் டேட்டா இருக்குது. ஆல்ரைட், இதெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்கிற சில முக்கியமான யூசர் இன்டர்ஃபேஸஸை பார்த்துருவோம். ஓகேங்களா? அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டூல்ஸ் போங்களேன். அதில் டொமைன் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த டொமைன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஹையரார்கி ஸ்ட்ரக்சர். இதில் தான் லொக்கேஷன், அப்புறமா வந்து பேனலோட டைப்பெல்லாம் வச்சு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் ரைட் கிளிக் பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த 22 அசாப் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. உள்ள எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் பை லொக்கேஷன் போடுங்க. எதுவும் இல்லையா என்ன? பேனல்ஸ் பை கேட்டகிரி. ஓகே, அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லையா? 22 அசாப் ஓப்பன் பண்ணுங்க. 22 அசாப்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஹையரார்கியில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே நிறைய அதுக்கு சூட்டான ஆக்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர்லேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்ஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி செக் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், சார்ட் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டரில் இதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும்னாலும் இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டொமைன் எக்ஸ்ப்ளோரர் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதிலே பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஓகே. அடுத்ததாக வந்து இந்த டொமைன் எக்ஸ்ப்ளோரர் என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் டேட்டா. அது என்ன இன்ஸ்டன்ஸ் டேட்டா அப்படின்னா எனக்கு ஒரு 100 ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னா அந்த 100 ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டராக இதில் காட்டும். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு முக்கியமான எலிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர்
அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ன்றது என்னன்னா ரெஃபரன்ஸ் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 100 ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் தேவைப்படுது. அந்த 100மே ஒரே டைப் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நீங்கள் டிபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போயிட்டு ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை ஃபிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே 100 டைம் காப்பி பேஸ்ட் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இதுதான் ரெஃபரன்ஸ் டேட்டா எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிற டேட்டாவுக்கும் டொமைன் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிற டேட்டாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேற என்ன இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ் இதில் இன்னும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஃபேவரேட் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் உங்களுக்குன்னு தேவையான ஐட்டம்லாம் ஃபேவரேட்டில் போட்டுட்டு அந்த ஃபேவரேட் எக்ஸ்ப்ளோரரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை தாண்டி வந்து மெர்ஜ் அண்ட் டெலீட் அ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கைடன்ஸ் மாதிரி தான் தருவோம். அதில் அட்மின் பார்ட்டில் தான் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட எஸ்பிஐயோட யூசர் லெவலில் இருக்கிற கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? சரி, டெலிவரபிள்ஸ் மற்றும் ரிப்போர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? டேட்டா ஃபுல்லாக பாப்புலேட் ஆன உடனே அதை கிளையண்ட்டுக்கு தேவையான டெலிவரபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணும். எஸ்பிஐலேருந்து நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எடுப்போம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸு, ஐஓ லிஸ்ட்டு. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஐஓ லிஸ்ட்டு எந்த மாடியூல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இண்டெக்ஸ் மாடியூல். அடுத்ததாக டேட்டா ஷீட் அண்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட். அப்போ இதுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் தேவை? ஸ்பெசிஃபிகேஷன் மாடியூல் தேவை, ப்ராசஸ் டேட்டா ஷீட் ப்ராசஸ் டேட்டா மாடியூல் தேவை. அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் பைண்டர் மாடியூல் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக கேபிள் லிஸ்ட் அண்டு ஜேபி லிஸ்ட் ரிப்போர்ட். இதுக்கு ஒயரிங் மாடியூல் யூஸ் பண்ணணும். கேபிள் ட்ரம் ஷெட்யூல் ரிப்போர்ட். இதுக்கும் ஒயரிங் மாடியூல் யூஸ் பண்ணணும். லூப் டயக்ராம் ஜென்ரேஷன். அதுக்கு லூப் டயக்ராம் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹூக்அப் டயக்ராம்ஸ்க்கு ஹூக்அப் டயக்ராம் மாடியூல் யூஸ் பண்ணணும். கால்குலேஷன் ஷீட்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக கால்குலேஷன் மாடியூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாடியூல் அதோட பெனிஃபிட்ஸ், அதோட பர்பஸ் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ சாஃப்ட்வேரோட ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோவும் டேட்டா ஆர்கிடெக்சரும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த எஸ்பிஐ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. சரி, இந்த எஸ்பிஐ சாஃப்ட்வேரோட ரெக்குயர்மெண்ட், ஏன் இதை எஸ்பிஐ எதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு மெயின் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் எல்லா மாடியூலும் ரன் ஆகும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் டேட்டா அந்த டேட்டாவை ஒரு இடத்துல மாற்றினீங்கன்னா அது ரிலேட்டடான மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்லையுமே இது அப்டேட் ஆகிக்கும். ஸோ தட் நீங்கள் ஏர்லியர் டேஸில் பண்ண மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டையும் போயிட்டு மேனுவலாக என்டர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் டீமுக்கு மட்டும்தான். இப்போ இந்த ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஸ்மார்ட் பிளான்ட் பெயிண்ட் அடி கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் பிளான்ட் 3D கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஸ்பெல் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் பிளான்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலமாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பார்த்துப்பாங்க. சரி, இப்போ யூசர் லெவல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அட்மின் மாடியூல் எதுக்காக அப்படின்றத சும்மா ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அட்மின் மாடியூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற யூசர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் டேட்டா பேஸை பேக்கப் எடுத்து வைக்கிறது, ஏரியா ஹையரார்கி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ப்ரெஃபரன்சஸை செட் பண்ணுறது, இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான ஹை லெவல் கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுக்காக தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாடியூல் இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக தனி டீட்டெயில்டு கோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த ப்ராஜெக்ட் டேட்டாவுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஷீட் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஹூக்கப் ஐட்டம் கேட்டலாக் கிரியேட் பண்ணுறது, ஒயரிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது, கேபிள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டேட்டாஸை கிரியேட் பண்ணுறதும் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எஸ்பிஐயோட ஃபுல் டேட்டாவும் பார்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் 1 மந்த்தை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை எஸ்பிஐயில் எக்ஸ்பர்ட்டாக மாற்ற வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியல் டைம் ப்ராஜெக்ட் டேட்டாவோட ரிப்ளிகேட் டேட்டாவை வச்சு கிளியராக இந்தந்த சிச்சுவேஷன்ஸ் வருது என்னென்ன நாங்கள் சொல்லி தருவோம். ஓகேங்களா? டேட்டாவை பாப்புலேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒர்க் ஃப்ளோ, எந்த டேட்டா ஃபஸ்ட்டு வரும்,
எந்த டேட்டா அதுக்கு அடுத்தது வரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ கேபிள்ஸ் அப்படின்னா கேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கேபிளை பற்றி ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் ரியலாக எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது தான் எங்களோட கோல். இந்த கோர்ஸை முடிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க. அதே போல் ரியல் டைம் ப்ராஜெக்டில் உங்களை டிப்ளாய் பண்ணால் சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரது தான் இந்த கோர்ஸோட எய்ம். உங்களுக்கு தேவையான எல்லா கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் யாராவது கோர்ஸ் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது கோர்ஸ் கற்றுக்கணும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் வினோத் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.